सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா போற்றி. வணக்கம் நண்பர்களே. எப்பொழுதெல்லாம் நமக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுகிறதோ அந்த சமயத்தில் இந்த மகாலட்சுமியின் எளிமையான ஒரு மந்திரத்தை சொன்னாலே போதும், திடீர் பணவரவு ஏற்பட்டு நம் பண கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நமது வீட்டில் பூஜை செய்யும் பொழுது நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு சக்தி என்பது மிக மிக அதிகமாக இருக்கும். கடவுளிடம் கேட்கும் பொழுது சில சூட்சுமங்களை அறிந்து கொண்டு சரியான முறையில் கேட்டால் நாம் கேட்ட வரம் கேட்டபடியே உடனடியாக கிடைக்கும். இன்று வெள்ளிக்கிழமையில் எல்லோர் வீட்டிலும் மகாலட்சுமி தாயாரை நினைத்து வழிபாடு செய்வோம். பெரிய அளவில் பூஜைகள் செய்யவில்லை என்றால் கூட பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி கற்பூர தீபமாவது காண்பிப்போம். அவ்வாறு நாம் கற்பூர தீபம் காண்பித்த பிறகு நாம் சொல்ல வேண்டிய எளிமையான மகாலட்சுமியின் மந்திரத்தை பார்ப்போம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமியை நமஹ. எளிமையான இந்த பீஜ மந்திரத்தை கொண்ட மகாலட்சுமியின் மந்திரத்தை நாம் சொன்னாலே மனமுருகிய மகாலட்சுமி கேட்ட வரத்தை எல்லாம் கொடுப்பாள். ஏனென்றால் அத்தனை கல்யாண குணங்களும் கொண்டு திகழ்பவள் தான் அந்த மகாலட்சுமி தேவி. அவளின் கண்களே கருணையின் உள்ளமாக இருக்கும். அவளின் திருமுகம் எப்பொழுதும் சாந்தமாகவே இருக்கும். அவளின் திருக்கரங்கள் நல்லுள்ளமும் பக்தியும் கொண்டவர்களின் இல்லத்திற்கு செல்வத்தை வாரி வழங்கும். இந்த மகாலட்சுமியின் பூஜையின் பொழுது நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், துர்வார்த்தைகளை பேசக்கூடாது. பொதுவாகவே தீய வார்த்தைகள் பேசக்கூடாது என்று நமது பெரியவர்கள் சொல்வார்கள். அதற்கு காரணம், நம்மை சுற்றி ததாஸ்து தேவதைகள் இருப்பார்கள். இந்த ததாஸ்து தேவதைகளில் துர்தேவதைகள் மற்றும் நல்ல தேவதைகள் இருவருமே இருப்பார்கள். நாம் கெட்ட வார்த்தையை பேசினால் ததாஸ்து என்று துர்தேவதைகள் சொல்லிவிடுவார்கள். அதே போல நல்ல வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது நல்ல தேவதைகள் ததாஸ்து என்று சொல்லி அருள் புரிவார்கள். மனதில் நல்ல எண்ணத்தோடும் வாயில் நல்ல வார்த்தைகளோடும் இன்று இந்த மகாலட்சுமியின் மந்திரத்தை சொல்லி வழிபாட்டை செய்ய மனோன்னதமான பலன்களை தந்தருள்வாள் அந்த மகாலட்சுமி தேவி. வெள்ளிக்கிழமையை சுக்கிரவாரமும் என்பார்கள். மகாலட்சுமியின் ஆதிக்கம் நிறைந்த சுக்கிர பகவான் நல்ல உத்தியோகம், அற்புதமான குடும்பம், வீடு வாசல், அஷ்ட ஐஸ்வர்யம், தங்கம் என கேட்டதையும் கேட்காததையும் அள்ளித் தருவார் இன்று சுக்கிரவாரத்தில். இன்று அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி.